வெல்கம் வீவர்ஸ். அது மே மாதம் 10ஆம் தேதி 2025 செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண் அன்று பள்ளிக்கு போறாங்க. பள்ளிக்கு போகும்போது அவங்களுடைய மனம் ஏதோ ஒரு மிகப்பெரிய பாரத்தை சுமந்து கொண்டே போகுது அப்படின்றத உணர்ந்து கூட இருக்கக்கூடிய அவங்களுடைய சக நண்பர்கள், உனக்கு என்ன ஆச்சு, நீ ரொம்ப சோர்வா இருக்க, பொதுவே நீ ரொம்ப ஆக்டிவா இருப்ப, அதோடு மட்டும் இல்லாம பள்ளியில ரொம்ப படிக்கக்கூடிய ஒரு பெண், இன்னைக்கு என்னன்னு தெரியல, உனக்கு உடம்பு எதுனா சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதற்கு அந்த 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு உடம்பெல்லாம் நல்லதான் இருக்கு, ஆனா மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பசங்க விளையாட்டை என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படியே அவங்களுடைய கிளாஸ் டீச்சர் கிட்ட இதை போட்டு கொடுத்துட்றாங்க. என்னன்னு தெரியல மிஸ், இது மாதிரி அந்த நல்லா படிக்கக்கூடிய அந்த பெண் வந்து உடம்பெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா மனசு ரொம்ப வேதனையா இருக்கு, ஏதோ உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி கூட நாங்கள் கேள்விப்பட்டோம். நான் வேணா அவளை அழைச்சிட்டு வரேன், நீங்க அவகிட்ட பேசுங்க, என்னன்னு தெரியல, மனத அளவுக்கு பயங்கரமா பாதிச்சுக்கிற போல அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நண்பர்கள் சொல்ல, அந்த டீச்சர் என்ன பண்றாங்க அப்படின்னா, லஞ்ச் டைம்ல அந்த 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 14 வயது சிறுமியை அழைச்சி பேசுறாங்க. அழைச்சி பேசுனதுல அந்த பெண் ஒரு சில விஷயங்களை எடுத்து சொல்றாங்க. அதை கேட்டதுமே கொஞ்சம் கொஞ்சமா டீச்சருடைய முகம் அப்படியே மாற ஆரம்பிக்குது, பயங்கரமா கோபமா வராங்க. இப்போ உடனே டீச்சருடைய மொபைல் போன் எடுத்து 100க்கு கால் பண்றாங்க. 100க்கு கால் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 14 வயது நிரம்பிய இந்த சிறுமிக்கு பெற்ற அப்பனே ரொம்ப மனவேதனைக்கு உட்படுத்தக்கூடிய செயல்களில் ஈடுபட்டு இருக்கிறான், தயவு செய்து அந்த நபரை உடனடியா நீங்க கைது பண்ணி விசாரணை மேற்கொள்ளணும், அது மாதிரி நீங்க செய்தாதான் இந்த 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய இந்த பெண்ணுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், இல்லைன்னா இவங்களுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும், ஆகையினால உடனடியா அவங்களை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த மனித மிருகத்தை கைது பண்றாங்க. கைது பண்ணி அவங்க கிட்ட விசாரணை மேற்கொள்றாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல அப்படி அந்த 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய மனதில் என்ன பாரம் இருந்தது, அந்த பாரத்தை எப்படி அவங்களுடைய டீச்சர் கிட்ட சொல்லி, அவங்க டீச்சர் போலீஸ் கிட்ட எப்படி இவங்க அப்பாவை மாட்டி விட்டு அவங்களுடைய அப்பாவுடைய வாக்குமூலம் என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜாராம் டி கிரிப்ட். நான் உங்கள் ராஜாராம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவாகவே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கொரோனாக்கு அப்புறம் நிறைய பெண் குழந்தைகள் தன்னுடைய வீட்டிலேயே ரொம்ப பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையை உணரக்கூடிய அளவில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது எந்த விதத்தில் அப்படின்னா 165% மேலே இருக்கு. தன்னுடைய சக நண்பர்களாலேயோ அல்லது அண்ணன் தம்பியாலேயோ அல்லது பெத்த அப்பாவாலேயோ கூட இந்த பிரச்சனைகள் வர்றது அப்படின்றது வாடிக்கையா இருக்கு இப்ப இருக்கிற கேஸ்லாம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோல சொன்னேன், நிறைய கேஸ் இதே மாதிரியே பெற்ற அப்பா தன்னுடைய மகள்னு கூட பார்க்காம அவங்களை சீரழிக்கிற கேஸ் நிறைய கேஸ் இருக்கு. அது மாதிரி தான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு கேஸும். இது எங்க அப்படின்னா செங்கல்பட்டில் நடந்திருக்கு. வில்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு 45 வயது நிரம்பிய ஒரு நபர் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுநர். ஆட்டோ ஓட்டுநர் அப்படின்னாவே ஒரு சமூக சேவையாளர் அப்படின்ற மாதிரி தான். ஆனா இந்த வில்சன் அப்படின்றவரு ஊருக்கு தான் சமூக சேவையாளர், ஆனா வீட்டுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபரா இருந்திருக்கிறாரு. அதுவும் தான் பெற்றெடுத்த அந்த பெண்ணுக்கு கிட்டத்தட்ட சொல்ல முடியாத அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனித மிருகம் தான் அந்த வில்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர். ஸோ வில்சனுக்கும் அவங்களுடைய மனைவிக்கும் சரியான நேரத்தில் கல்யாணம் ஆகுது. அவங்களுக்கு ஒரே ஒரு மகள் தான் பிறக்கிறாங்க. அவங்களும் நல்லா படிக்கக்கூடிய ஒரு பெண்மணி. ஸோ அவங்க கிளாஸ்லேயே வந்து ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்னா அவங்களுடைய மகள் தான். அவரும் தொடக்கத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆட்டோலாம் ஓட்டி தான் அவங்களுடைய மகளை வந்து வளர்த்துருக்கிறாங்க. பட் அவருக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லி தெரியல, தன்னுடைய மகள் கிட்டேயே அத்துமீற ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த விஷயம் எப்போ நடக்குது அப்படின்னா, அந்த பெண் 7ஆம் வகுப்பு படிக்கும்போது அவங்களுடைய அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, வீட்டில் இல்லாம எங்கேயோ வெளியே அவங்களுடைய ரிலேஷன் திருமணத்திற்கு ஏதோ ஒரு விஷயம், இது மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. போன அன்றிரவு இந்த வில்சனும் அவங்களுடைய மகள் மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க. இது எப்போ அப்படின்னா 7ஆம் வகுப்பு படிக்கும்போது. அப்போ படுத்து கொண்டிருந்த வில்சன் தன்னுடைய மகள் படத்திலே அவர் பத்திருக்கிறாரு போல. அது மாதிரி இருக்கும் பட்சத்துல அவங்களுடைய மகனுடைய துணி என்ன இருக்குது அப்படின்னா ஒதுங்கி இருக்கு. இதை பார்த்து இந்த வில்சனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரியல, மனித மிருகமா மாறி பெற்ற மகளையே அந்த படுபாவி சீரழிச்சிருக்கிறான். இந்த விஷயத்த அவங்களுடைய அம்மா வந்ததுமே நான் சொல்லிடுறேன், நீ அங்கிட்ட இது மாதிரி நடந்துக்கிற விஷயத்த நான் அம்மா வந்தா சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, உங்களுடைய அம்மா உயிரோடு இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்த நீ அம்மா கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி
அவங்க வாய் வந்து அவன் கட்டு போட்டு மூடியிருக்கிறான். ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த விஷயம் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கட்டாயம் அம்மாவுக்கு இந்த விஷயம் சொல்லி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலே அந்த பெண் கிட்டத்தட்ட 2 வருடமா இந்த சித்திரவதை அனுபவிச்சிருக்கு. பொதுவாவே அவங்களுடைய அம்மா எப்பெல்லாம் வீட்ல இல்லையோ அப்பெல்லாம் இவங்களும் இருக்க மாட்டாங்க. பக்கத்துல தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு இவங்க போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா, எப்போ அவங்களுடைய அம்மா வீட்ல இல்லையோ அப்ப அவங்களுடைய அப்பா கட்டாயம் வீட்ல இருப்பாரு. தாங்கிட்ட தவறா நடந்துப்பாரு. ஆகையினால நம்ம நண்பர் வீட்டாண்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா ஒண்ணு யோசிச்சு பாருங்க. தன்னுடைய வீட்ல தான் எப்பவுமே சேஃப்டி. ஆனா அந்த பெண் குழந்தைக்கு வீட்ல சேஃப்டி இல்லைன்னு சொல்லி தன்னுடைய நண்பர் வீட்டுக்குள்ள போயிட்டு தங்குறாங்க அப்படின்னா அப்ப அவங்களுடைய அப்பா எப்படியாப்பட்ட அரக்கனா இருப்பான் மட்டும் பாருங்க. அது மாதிரி இருக்கும்போது ஒரு கட்டத்துல அவங்களுடைய அப்பா என்ன பண்றாங்க அப்படின்னா வலுக்கட்டாயமா அந்த பெண் வந்து அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வரும்போது அந்த பெண்ணுக்கு 8ஆம் வகுப்பு அப்ப படிக்கும்போது அப்பயும் அந்த பெண் கிட்ட தவறாதான் நடந்திருக்கிறாங்க. இந்த விஷயத்தை அப்படியே பூட்டி 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 யார்கிட்டயாவது கட்டாயம் இதை சொல்லியே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு போறாங்க. பிறகு 9ஆம் வகுப்பு படிக்க வராங்க. அப்பயும் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய அம்மா இப்போ அந்த பெண் வந்து ஒரு வயசு பெண், சரிங்களா? இப்போ கட்டாயம் அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னுடைய மகளுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்றதால தான் மகள் கூடவே இருக்கணும் அப்படின்றது ஒவ்வொரு அம்மாவும் விரும்பக்கூடிய ஒரு நிலைமை. ஏன் அப்படின்னா ஒரு 8வது 7வது படிக்குது அப்படின்னா அப்போ வந்து சின்ன பெண்ணா இருக்கும், அம்மாவும் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க. ஸோ தன்னுடைய மகள் கொஞ்சம் வயசு ஆகுது அப்படின்னாவே அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப பாதுகாப்பா நம்மளுடைய மகளை வளர்க்கணும் அப்படின்ற ஒரு பாரம் வரும் இல்லையா? ஸோ அதே மாதிரி அவங்களுடைய அப்பா வந்து ஒரு கேவலமான மனிதன். ஆனா அவங்களுடைய அம்மா நம்மளுடைய மகளை இதுக்கப்புறம் ரொம்ப பாதுகாப்பா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது தன்னுடைய மனைவிய எப்ப பார்த்தாலும் நாம சந்தோஷமா இருக்கிறதுக்கு இடைஞ்சலா இருக்கா. ஆகையினால இவளை எப்படியாவது இந்த உலகத்தை விட்டு தூக்கிடணும் அப்படின்னு சொல்லி இந்த வில்சன் உட்காந்து அதுக்கு நிறைய பிளான் பண்ணிருக்காரு. அதே மாதிரி அந்த எல்லா பிளான்லயுமே அவங்களுடைய அம்மா தப்பிச்சிருக்கிறாங்க. மாட்டாம, அதாவது இறக்காம தப்பிச்சிருக்கிறாங்க. அது கடவுளுடைய செயல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா வில்சன் அடுத்த கட்டமா ஒரு நாள் தவறாம இவளுக்கு நாம பால்ல தூக்க மாத்திரை கொடுத்துட்டோம் அப்படின்னா இவ பாட்டு எங்கன்னா தூங்கி கடுப்பா அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதே மாதிரி ஒரு நாள் தவறாம அவங்க நைட்ல வந்து பால் குடிக்கும்போது அந்த பால்ல வந்து தூக்க மாத்திரை கலந்து தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கறாரு. அதே மாதிரி குடிச்சதுமே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தூங்கிடுறாங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா 1 நாள் 2 நாள் 3 நாள் அது மாதிரி தொடர்ந்து தூக்க மாத்திரை கொடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கு. தூக்க மாத்திரை கொடுத்து தூங்கிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னா தூக்க மாத்திரையை சாப்பிட்டாதான் தூக்கமே வரும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு போகும். ஸோ அந்த மாதிரி கட்டாயத்துக்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த அம்மா கேட்காம இவர் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துருவாரு. ஸோ அவங்களும் போயிட்டு தூங்கிடுவாங்க. அது மாதிரி அவங்க தூங்கும்போது தன்னுடைய மகளை மீது மீறி தன்னுடைய மகளை பல நாள் சீரழிச்சுக்கிறார் அந்த கம்யூனிட்டி. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த விஷயத்த எப்படியாவது யார்கிட்டனா சொல்லி ஆகணும். நம்ம அம்மா கிட்ட சொன்னாதான் கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அம்மாவை கொண்டுடுவோம்னு சொல்லி இந்த படுபாவி நம்மள மிரட்டுறான். ஆகையினால இந்த விஷயத்த நல்லா வசதியா இருக்கக்கூடிய பெரிய பணக்காரர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்க எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தத்துக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற ரொம்ப நாள் சிந்தனையில தான் இந்த பெண் தன்னுடைய சக நண்பர்கள் யதார்த்தமா அன்றைய பள்ளிக்கு போகும்போது கேட்க அது என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய கிளாஸ் டீச்சர் கிட்டே சொல்லியிருக்கிறாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல கூட சொல்லியிருப்பேன், மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த பெண் யாரை சூஸ் பண்றாங்க அப்படின்னா குருவை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உண்மையாலேயே இந்த ஆசிரியர் அப்படின்ற ஒரு பொறுப்புல இருக்குங்க. அப்ப நீங்க உண்மையாலேயே குரு அப்படின்னா உங்களை எந்த அளவுக்கு பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது அப்படின்னு நீங்க தான் பாத்துக்கணும். அப்பா அம்மா அடுத்தது ஆசிரியர் அப்படின்ற ஒரு நிலையில உங்களை வச்சிருக்கிறாங்க. ஆனா ஒரு சில ஆசிரியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகிட்டே அவங்க தவறா நடந்துக்கிறாங்க. அவங்க இவங்களுக்கு எல்லாரும் மிகப்பெரிய மனித மிருகங்கள் அவங்களும். சரி, ஓகே. இந்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய கிளாஸ் டீச்சர் கிட்ட சொல்லணும். அதே மாதிரி தன்னுடைய கிளாஸ் டீச்சர் ஒரு டீச்சர், அதாவது பெண் ஆசிரியை அப்படின்றதால இந்த விஷயம் வந்து ஈஸியா எடுத்து சொல்ல முடியும். அவங்களும் இதனுடைய எஃபெக்ட் எந்த அளவுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். இது மாதிரி எடுத்து சொல்ல உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஸோ செங்கல்பட்டு அனைத்து மகளிர் போலீஸ் கால் பண்றாங்க. போலீஸுக்கு கால் பண்ணி இது மாதிரி என்னுடைய பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு பெண் இது மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய அப்பா தான் இந்த குழந்தையை இது மாதிரி சீரழிச்சிருக்கிறாரா, தயவு செய்து அந்த மனித மிருகம் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை கேட்டு போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய அப்பாவை போயிட்டு தேடி கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணி அவர்கிட்ட விசாரணை மேற்கொள்றாங்க. அப்போ தொடக்கத்துல எனக்கு எதுவுமே தெரியாது, என் மேல பழி தூக்கி போடுறாங்க, ஆத்தாலும் பொண்ணும் சேர்ந்துட்டு என் மேல பழி தூக்கி போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதற்கிடையிலேயே அந்த டீச்சர் என்ன பண்றாங்க அப்படின்னா அதாவது போலீஸுக்கு கால் பண்ண அடுத்த செகண்டே அந்த பெண்ணுடைய அம்மாவுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உங்களுடைய மகளை உங்களுடைய கணவனே பல நாள் இது மாதிரி செஞ்சிருக்கிறான், இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா உன்னுடையோ அல்லது உன்னுடைய மகளையோ கொலை பண்ணிடுவோ அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சிருக்காங்க. அதனாலதான் உங்களுடைய மகள் உங்ககிட்ட சொல்லல அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா ரொம்ப மனம் உருகி போயிடுறாங்க. உண்மையாலேயே
தன்னுடைய மகனுடைய எதிர்காலத்தை நினைச்சு அவங்க பயங்கரமா அழுது புலம்புறாங்க டீச்சர் கிட்ட. இப்போ அந்த மனித மிருகத்தை கைது பண்ணி விசாரணை மேற்கொண்டாங்க இல்லையா? சோ தொடக்கத்தில் இல்லைன்னு சொல்லியிருப்பான். அப்புறம் தூக்கி போட்டு மிதிச்ச மிதியில கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை சொல்லியிருப்பான். ஆமாம், என்னுடைய மகளுக்கு 12 வயது இருக்கும் போதிலிருந்தே நான் தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறேன். எனக்கு குடிபோதை இருக்கு, குடிபோதை பழக்கம் இருக்கு. அதனால்தான் அந்த காமவெறி எப்போ வருதோ, என்னுடைய மனைவி இல்லை அப்படின்னா நான் அது என்னுடைய மகள்கிட்டயே நான் தீர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறான் அந்த கம்னாடி. இதை கேட்ட அந்த போலீஸ் இவனுடைய வாக்குமூலம், அதே மாதிரி அந்த பெண்ணுடைய வாக்குமூலம், ஸோ இது எல்லாம் வச்சு இவன் என்ன பண்றாங்க அப்படின்னா போக்ஸ்கோ சட்டத்தின் கீழ் கைது பண்ணி அவனை சிறையில் கொண்டு போயிட்டு அடைக்கிறாங்க. ஸோ இடையில என்ன ஆகுது அப்படின்னா இதற்குண்டான கேஸ் எடுத்து நடத்துறாங்க. கேஸ் எடுத்து நடத்துனதுல இவன் குற்றவாளி அப்படின்றது 100% ப்ரூவ் ஆகுது. ப்ரூவ் ஆன பிறகு அவனை கொண்டு போயிட்டு கோர்ட்டில் ஆஜர்படுத்தி அவனை போக்சோ சட்டத்தின் கீழ் ஆயுள் தண்டனை கொடுத்து தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க நீதிபதி. அதோடு மட்டும் இல்லாம அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் தமிழக அரசு நஷ்டஈடா தரணும் அப்படின்னு சொல்லியும் அந்த தீர்ப்புல கொடுத்திருக்கிறாங்க. நல்லா ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. சோ அதுக்குதான் இந்த போக்சோ சட்டம் 2012 கொண்டு வரப்பட்டதா இந்த போக்சோ சட்டம். அந்த போக்சோ சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா பாதிக்கப்பட்ட அந்த பெண் குழந்தைகளுக்கு முதல்ல பாதுகாப்பு தரணும். அதோடு மட்டும் இல்லாம அவங்க அந்த ஒரு விதமான அந்த ஒரு மனம் இருக்கு இல்லையா, அந்த மன வேதனையிலிருந்து வெளிவரத்துக்கு அவங்களுக்கு ஸோ சைக்காலஜிக்கல் ரீதியா கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு அதாவது சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி செயல்களை ஈடுபடணும், அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதோடு மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய எதிர்காலத்திற்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கவர்மெண்டே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சட்டம் சொல்லுது. அதன் பிரகாரம் இந்த பெண்ணுக்கு 10 லட்சம் ரூபாய் தமிழக அரசு நஷ்டஈடா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி அவங்களுடைய பாதுகாப்பு இது எல்லாமே உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியும் இந்த கேஸ் முடிவுக்கு வருது. அந்த மனித மிருகத்தை தூக்கி கொண்டு போயிட்டு சிறையில் அடைச்சு இப்ப அந்த மனித மிருகம் சிறையில தான் களி சாப்பிட்டு இருக்குது. ஓகே நண்பர்களே, ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய கேஸ் பார்த்துருக்கிறோம். ஸோ எல்லாமே ஒரே மாதிரி தான் சரிங்களா. அம்மா கிட்ட சொன்னா கொலை பண்ணிடுவேன். ஸோ இதே மாதிரி தான். ஆனா ஸோ ஒவ்வொரு கேஸும் ஒவ்வொரு கோணம் சரிங்களா. அம்மா பக்கத்திலேயே தூக்க மாத்திரை குடிச்சு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க, மகளை சீரழிக்கிறான் அப்படின்னா அவன்லாம் ஒரு அப்பனா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. அவன் இவன் பேசுறது மரியாதை இல்லதான். ஆனா இது மாதிரி மனித மிருகத்தை சொல்றது எதுவும் தப்பு இல்லை. ஏன் அப்படின்னா இது மிருகத்தை விட கேடு கட்ட மிருகம். நல்லா ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. இங்க மனிதன் அத்தனை ஆடைகள் விதவிதமா போட்டு இருக்கும் போதே மனிதர்களுக்கு இது மாதிரி தவறான எண்ணங்கள் வருது. ஆனா மிருகங்கள் உடைய அணியறது இல்ல. ஆனா அதுங்க எப்போ பருவம் வருதோ அப்ப மட்டும்தான் உடல் உரு வச்சுக்கும். ஆனா இந்த பாயா போன இந்த 6 அறிவு இருக்கக்கூடிய மனிதன் தான் எப்போ வேண்டியாலும் உடல் உரு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருக்கிறான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஓகே, ரொம்ப அட்வைஸ் கொடுத்துட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த கேஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.